விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். மனிதர்களாகிய நாம் இந்த உடலை பெறுவதற்கு பல லட்சம் யோனிகளை கடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஓரறிவில் தொடங்கி படிப்படியாக பல பரிணாமங்களை பெற்று பல பிறவிகளை எடுத்து ஆறறிவு படைத்த மனிதனாக இந்த உடலை நாம் பெறுகின்றோம். அப்படி கிடைப்பதற்கும் அரிதாக இந்த உடலை பெற்ற நாம் இந்த உடலை நாம் பாதுகாக்க வேண்டும், கௌரவப்படுத்த வேண்டும். இந்த உடலுக்குள் இறைவன் தங்கி இருக்கிறான். அதனால் இந்த உடலுக்கு மெய் என்றும் பெயரிட்டு அழைக்கிறார்கள். ஆனால் இந்த உடல் பொய்யானது. அழிய போகும் உடம்பிலிருந்து விரைவில் வெளிவர வேண்டும், அதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும். இந்த உடல் ஒரு சிறை போன்றது என்று மெய்யை தேடுகின்ற ஞானிகள் கூறிக்கொண்டிருக்கையில், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்வது சற்று முரண்பாடாக இருக்கிறது. அதை பற்றி சற்று விளக்கமாக சொல்ல முடியும்? இதுவும் ஒரு நல்ல கேள்விதான். அதாவது உடம்பு அழியக்கூடியது என்பதை உணர்ந்துதான் உடம்புக்கு மெய் என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், இது உள்ள முரணை. உடம்பு மெய் என்ற சொல்லை உருவாக்கிய தமிழ் உடம்பு அழியும் என்பதை அறியாததா? உடம்பு அழியக்கூடியது. அழியக்கூடிய உடம்பை ஏன் மெய் என்று சொல்கிறது என்றால், அழியாத மெய்ஞானத்தை நீங்கள் அடைவதற்கு கருவியாக இந்த உடம்பு தான் இருக்கிறது. இந்த உடம்பை கொண்டுதான் நீங்கள் அழியாத மெய்ஞானத்தை அடைய முடியும். ஆமாம். எனவே மெய்ஞானத்தை அடைவதற்கு இந்த உடம்பு தான் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது. அதனால் இது மெய், இது பொய் அல்ல. இந்த பொய்யான உடம்பை வைத்துக் கொண்டு மெய்யான ஞானத்தை பெறுவதற்கு முயல்வதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய அடிப்படை சூத்திரமே இதுதான். உடம்பு பொய்யானது, இது நமக்கே தெரியும். இது அழிவுடையது. அழிவுடைய இந்த பொய்யான, நீங்கள் நம்மாழ்வார் இன்னும் அழகாக சொல்வார், அழுக்குடம்பு என்பார். இந்த உடம்பு எப்படிப்பட்டது? அழுக்கு உடம்பு என்பார். ஞானிகள் எப்பொழுதுமே இந்த உடம்பை, நீங்கள் இதற்கு சான்றை அங்கும் இங்குமாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. புத்தரே போதும். புத்தர் சித்தார்த்தனாக இருந்தார். சித்தார்த்தனாக இருந்து அரண்மனையில் 1000 சுகங்களை அனுபவித்தார். ஒரு கட்டத்தில் அந்த சுகங்கள் அனைத்தும் அவருக்கு சலித்து போனது. இந்த உலகத்தினுடைய துயரங்களுக்கெல்லாம் காரணம் எது என்று கண்டறிய வேண்டும் என்று அவருக்குள் ஒரு ஆர்வம் பொங்கியது. அதனால் அரண்மனை வாசத்தை முற்றாக துறந்துவிட்டு அவர் கானகம் வருகிறார். அப்படி வந்தவர் உருவேலா கானகம், அந்த பெயர். உருவேலா கானகத்தில் 6 ஆண்டுகள் அவர் தவம் இருக்கிறார். 6 ஆண்டுகள். எப்பேற்பட்ட தவம் என்றால், நீங்கள் ஒரு நாளில் ஒரே ஒரு அரிசி, ஒரு நெல் மணி, அதைத்தான் உண்ண வேண்டும். அதற்கு மேல் எதையும் ஏற்கக்கூடாது. அப்படி ஒரு மிக கடுமையான தவத்தை மேற்கொள்கிறார். உள்ளெலும்பு தெரிகிறார் போல் உடல் முழுவதும் பற்றி விடுகிறது. ஒரு கட்டத்தில் அவர் யோசிக்கிறார், நாம் உலகத்தின் துயரங்களுக்கு தீர்வை தேடித்தான் இந்த தவத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். அந்த தீர்வை அடைவதற்கு முன்பே இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விடும் போல் இருக்கிறதே. உடம்பிலிருந்து உயிர் பிரிந்த பின்னால் எந்த தீர்வை எப்படி நம்மால் அடைய முடியும் என்ற கேள்வி அவருக்குள் உருவாக்கிய விழிப்பு நிலையில் உடனே அவர் என்ன செய்கிறார்? ஓரளவு உணவை ஏற்று தன்னுடைய உடலை பராமரித்து பிறகு போதி மரத்தடியில் உட்கார்ந்து அவர் ஒரு பௌர்ணமி நாளில் புத்தராக பரிணமிக்கிறார் இல்லையா? அப்படி என்றால்
உடம்பை ஓம்பினால்தான் நீங்கள் எதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களால் அடைய முடியும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி நீங்கள் இயக்குகிறீர்கள் என்றால் நீங்கள் இயக்கக்கூடிய ஒன்று இயங்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இயங்கக்கூடிய ஒன்றை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி இயக்க முடியும். இயங்காது என்ற நிலையில் என்ன செய்வீர்கள்? இந்த வண்டி ஓடாது என்றால் வண்டியை விட்டு ஓட்டுநர் இறங்கி விடுவார். அந்த வண்டியால் பயன் இல்லை. அதனால இந்த வண்டி இது இயங்குகிற நிலையில் இதை இலக்கு நோக்கி இயக்குவது என்பதுதான் முக்கியமானது. அதைத்தான் புத்தர் செய்தார். அதனால் உடம்பு பொய் அழியக்கூடியது என்று சொல்லி இப்பொழுதே இந்த உடம்பை விட்டு நாம் வெளியேறி உடனடியாக பரஞானத்தில் இணைந்து விடுவது என்பதெல்லாம் இயலாத காரியம். இந்த உடம்பை வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் பரமாச்சாரியார், காஞ்சி பரமாச்சாரியார் அவர் வடித்து கொடுத்திருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் தெய்வத்தின் குரல் என்று அற்புதமாக வானதி பதிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த தெய்வத்தின் குரலில் 3வது பாகம், 3வது பகுதி, அதில் ஒரு அழகான ஒரு கேள்விக்கு பதில் அவர் சொல்கிறார். இந்த உடம்பு பொய், இது அழியக்கூடியது. இந்த உடம்பிலிருந்து விடுபட்டுத்தான் மெய்ஞானத்தை அடைய முடியும் என்று மெய்ஞானிகள் சொல்வதில் தவறு கிடையாது. ஆனாலும் நான் சொல்கிறேன், இந்த உடம்பை போல ஒரு அற்புதமான மெஷின், அவர் சொல்கிறார், இந்த உடம்பை போல ஒரு அற்புதமான மெஷின் இந்த உலகத்திலேயே கிடையாது. இந்த உடம்பில் இருப்பது ஒரு ஜீவன் தான். இந்த உடம்புக்குள்ளே உறைந்து கிடப்பது ஒரு ஆன்மா தான். ஆனால் இந்த கண்கள் எல்லாவற்றையும் காணுகிறது. கண்களுக்கு பக்கத்திலே இருக்கிற காது எல்லா சத்தங்களையும் கேட்கிறது. காது கேட்கிற சத்தத்தை கண்ணால் கேட்க முடியாது. கண் பார்க்கிற காட்சிகளை காதால் பார்க்க முடியாது. இரண்டுக்கும் கீழே இருக்கிற வாய், இது உண்பதற்கு உதவுகிறது, பேசுவதற்கு உதவுகிறது. இப்படி பேசவும் உண்ணவும் வேறு எந்த அங்கத்தினாலாவது முடியுமா? முடியாது. மூச்சை இழுத்து வெளியே விட்டு உயிர்காற்றை சரிப்படுத்தி நம்மை வாழ வைக்கிற அந்த சூழலை மூக்குதான் செய்கிறது. இந்த வேலையை கண் செய்யுமா? இந்த வேலையை வாய் செய்யுமா? செய்யாது. இன்னும் அழகாக அவர் சொல்கிறார், கையை இறைவன் படைத்திருக்கிறான். இந்த கையை வைத்துக் கொள்ளுங்கள். கை இப்படியே இருக்கிறது என்றால் இந்த கையின் மூலம் எந்தெந்த பொருள்களை உங்களால் எடுக்க முடியும்? நீங்கள் எல்லா பொருள்களையும் எடுத்து ஆழ்வதற்காக இந்த கையில் விரல்களை வைத்திருக்கிறான். இந்த பிரிந்து கிடக்கிற விரல்களை வைத்துக் கொண்டுதான் நீங்கள் எல்லாவற்றையும் எடுக்கிறீர்கள், இணைக்கிறீர்கள், எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகிறீர்கள். இதற்கு மேலே இன்னும் ஒரு அதிசயத்தை பரமாச்சாரியார் சொல்கிறார். எலும்பும் நரம்பும் சேர்ந்ததுதான் இந்த உடம்பு. ஆனால் இந்த எலும்பு அது வளையக்கூடியதல்ல, அது முறியக்கூடியதல்ல. ஆனால் இந்த எலும்பு அந்த மூட்டு பகுதியில் வளைகிறது. நீங்கள் சம்மணம் போட்டு உட்காருகிறீர்கள். சம்மணம் போட்டு நீங்கள் உட்காருவதற்கு ஏற்றாற் போல அந்த இடத்தில் அந்த எலும்பும் நரம்பும் வளைந்து கொடுக்கிறது என்றால் பராசக்தி எவ்வளவு கற்பனைகளோடு, எவ்வளவு சொல்ல முடியாத கற்பனை ஆற்றலோடு இந்த சரீரத்தை நமக்கு வழங்கி இருக்கிறாள். எனவே அந்த சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு எது தர்மம், எது தர்மத்தின் பாதை என்று அந்த தர்மத்தின் பாதையில் நடந்து நீங்கள் ஞான நிலையை அடைய வேண்டும். அழகான விளக்கம். சொல்றாரு, உயிருறும் உடலையும் உடலுறும் உயிரையும் அயர்வர காத்தருள் அருட்பெரும் சேர்த்து சொல்கிறார்.
நீங்க சொன்ன இவ்வளவு விளக்கத்துக்கு அப்புறம் இனிமேலாவது இதை பார்ப்பவர்கள் உடல் என்பது இந்த பொய்யான உடலை வைத்துதான் மெய்யான ஞானத்தை அடைய முடியும் என்ற அந்த உண்மை தெரிந்து கொண்டால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பார்கள். நம்முடைய உடல் என்கின்ற சுவற்றை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டால்தான் நம் வாழ்க்கை என்கின்ற சித்திரத்தை நம் விருப்பம் போல் வரைந்து நம்முடைய இலக்கை அடைய முடியும் என்பதை மிக தெளிவாக கூறியிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. உண்மையான மன அமைதியை அடைவதற்கும் மகிழ்ச்சிகரமா பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கும் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே புத்தர் சில எளிய வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். புத்தர் முன்வைத்த விபாசனா பற்றி சற்று விளக்கமாக கூறுங்கள். நீங்கள் பிராணாயாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் மிக தேர்ந்த ஒரு பெண்மணி. பிராணாயாமம் குறித்து நீங்கள் கொடுத்த விளக்கத்தை ஏராளமானவர்கள் பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கிறார்கள். என்னிடமே பல பேர் ரொம்பவும் வியப்போடும் மகிழ்வோடும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இந்த பிராணாயாமத்தை நாங்கள் தொடர்ந்து எப்படியாவது வாசிகம்மையாரிடம் கற்று அதை நாங்கள் பயிற்சியில் ஈடுபட்டு அன்றாடம் செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பிராணாயாமம் போய் சேர்ந்திருக்கிறது. இந்த பிராணாயாமத்தின் ஒரு வகைதான் இது. விபாசனா என்பது வேற ஒன்றும் இல்லை. உடலில் உயிர் இருக்கும் நிலையை, உயிரின் இருப்பை விழிப்புடன் தியான நிலையில் கவனிப்பது என்பதுதான் புத்தர் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கிற விபாசனா. உண்மையில் உள்ளவற்றை பார்ப்பது. உடலில் உயிரின் இருப்பை, உயிர் உடம்புக்குள்ள இருக்குல்ல, அந்த உயிரின் இருப்பை விழிப்புடன் கவனிப்பதற்கான ஒரு தியானம் அது. அதுதான் விபாசனா. உயிரின் இருப்பை விழிப்புடன் கவனித்து தியான நிலையில் இருப்பது புத்தர் கண்டெடுத்த விபாசனா. இதனுடைய அடிப்படை என்னவென்றால், மனிதன் எண்ணங்களால் ஆனவன். இதயத்தில் ஏராளமான எண்ணங்கள் இருக்கின்றன. இந்த எண்ணங்களின் பிடியில் சிக்கி நாம் பலவிதமாக அலைக்கழிக்கப்படுகிறோம். எண்ணங்களின் பிடியில் சிக்கி விடாமல் எண்ண ஓட்டங்களை கண்காணிக்கக்கூடிய நிலைதான் இந்த விபாசனா தியான நிலை. உங்கள் எண்ண ஓட்டங்களை உங்களுக்குள் கண்காணிப்பது. அந்த எண்ண ஓட்டம் எப்படி நிகழ்கிறது, எதை செய்கிறது, அது என்ன விளைவை உருவாக்கும் என்று உங்களுக்குள் ஒரு தியான நிலையில் இருந்து இதயத்தில் பிறப்பெடுக்கக்கூடிய எண்ணங்கள், உருவாக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள், இந்த எண்ண ஓட்டங்களை சூப்பர்வைசிங், அதுதான் இதை கண்காணிப்பது. அப்படி கண்காணிக்கக்கூடிய ஒன்றுதான் விபாசனா. இப்பொழுது உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். இந்த விபாசனாவால் நமக்கு என்ன கிடைக்கும் என்றால், மனம் இச்சைக்கு உட்பட்டு அலைக்கழிக்கப்படுகிறது. இச்சைக்கு உட்பட்டு அலைக்கழிக்கப்படுகிற மனதை நீங்கள் ஆழ்ந்து ஒரு உள்மூச்சு வாங்கி பிறகு அப்படியே அதை வெளிமூச்சாக விடுகிற பொழுது அந்த மனம் அமைதி அடைந்து விடுகிறது. இதுதான் சீக்ரெட் ஆஃப் விபாசனா. இதைத்தானே செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்களே. அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல ஸ்வாத்தியாயம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இதோட ஸ்வாத்தியாயம், செல்ஃப் ரியலைசேஷன் தொடர்ச்சியா வெவ்வேறு விதமாக விவேகானந்தர் கூட சொல்றாரு, நோ யுவர்செல்ஃப், உன்னை அறிந்து கொள். இதெல்லாம் கூட இதனோட தொடர்புடையதுதான். இல்ல, நோ யுவர் செல்ஃப் என்று சொல்வது என்னை அறிவது என்பது வேற. இங்க என்னை அறிவது என்பது ஒன்று. என்னுடைய உயிரை நான் முதலில் அதனுடைய இருப்பை அறிவது என்பது முக்கியமானது. என் உடம்பில் என் உடம்பை இயக்குகிற உயிர், அந்த உயிரின் இருப்பு நிலையின் மீது கவனம் இருக்க வேண்டும். அதுவும் ஒரு தியானம் போன்றுதான். அதுதான் தியான நிலைக்கு பேர் தான் விபாசனா. விபாசனா என்பது ஒரு தியான நிலை. அந்த தியான நிலை என்பது உயிரின் இருப்பை விழிப்புடன் கவனிப்பது.
புத்த மதமே அவேர்னஸ் என்பதைத்தான் அடிப்படையாக கொண்டது. விழிப்புணர்வு என்பதைத்தான் புத்தம் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. இங்க உயிரின் இருப்பை விழிப்புடன் கவனிக்கும் தியான நிலைக்கு பெயர்தான் புத்தர் கண்டெடுத்த விபாசனா. இந்த விபாசனா எதை செய்கிறது? இதயத்தில் ஏராளமான எண்ணங்கள் மண்டி கிடக்கின்றன. இந்த எண்ணங்கள் உங்களை சிறைப்படுத்தி விடக்கூடாது. நாம் பொதுவாகவே எண்ண சிறையில் அடைபட்டு விடுகிறோம். எண்ணங்கள் தான் நம்மை வடிவமைக்கின்றன. எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலத்தான் நாம் நம்முடைய வாழ்வையை நடத்துகிறோம். அந்த எண்ணங்கள் எல்லா நேரங்களிலும் உங்களை நல்ல பாதையிலேயே நடத்தி கொண்டு செல்லுமா என்றால் இல்லை. அதற்கு தோன்றியபடியெல்லாம் உங்களை அலைக்கழிக்கும். அப்போ அந்த எண்ணங்களினுடைய ஓட்டம், எண்ண ஓட்டம், அந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். அப்படி ஆழ்ந்து கவனிப்பதற்கான புத்தி தான் இந்த விபாசனா. அதனாலதான் இது எப்படி எண்ண ஓட்டத்திலிருந்து நம்மை விடுபட செய்கிறது என்பதற்கு ஒரு சான்றுதான். இச்சைக்கு உட்பட்ட மனம் அலைக்கழிக்கப்படுகிற நிலையில் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. ஆழ்ந்து ஒரு உள்மூச்சு வாங்கி பிறகு மெல்ல அதை வெளியாக விடுகிற நிலையில் அந்த மனம் அப்பொழுது அமைதி அடைகிறது. இதில் மிக முக்கியமானது என்னவென்றால், அந்த உள்மூச்சை இழுத்து வெளியே விடுகிற பொழுது உங்கள் கவனம் முழுவதும் அந்த மூச்சின் மீது மட்டும்தான் பதிந்திருக்க வேண்டும். அப்படி பதிந்தால்தான் அது உங்களுக்கு மனம் அமைதி அடையும். அதனால இந்த மூச்சு என்பதை கவனிப்பது என்பது மட்டுமல்ல, அந்த மூச்சின் மீது முழு கவனமும் இருக்க வேண்டும். வேறு எங்கேயுமே மாற்றம் இருக்கக்கூடாது, கவனம் சிதறக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இந்த எண்ண ஓட்டங்களை நீங்கள் அறிந்து கொள்வது, எண்ணத்தின் பிடியில் சிக்காமல் இருப்பது, இந்த ரெண்டு நிலைதான் முக்கியமானது. இந்த இரண்டு நிலைக்கு உருவானதுதான் விபாசனா. இப்பொழுது நீங்கள் பாருங்க, நாம் உடனடியாக ஒரு எண்ண ஓட்டத்தின் மூலம் கோபப்படுகிறோம். கோபப்படுகிற பொழுதே தடுமாற்றம் அடைகிறோம். தடுமாற்றம் அடைகிற நிலையிலேயே பதற்றம் கூடுகிறது. ஒரு பக்கம் கோபம், கோபத்தின் விளைவாக தடுமாற்றம், தடுமாற்றத்தின் மூலமாக பதற்றம் ஏற்படுகிறது. இந்த நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். நீங்கள் ஒன்றுக்காக கோபப்பட்டு விட்டீர்கள், இப்பொழுது கோபத்தை பெற்றிருக்கிறீர்கள், கோபம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த கோப நிலை என்ன செய்யும்? உங்களை தடுமாற செய்யும், தடுமாற செய்யும், உங்களுக்குள் பதற்றத்தை ஏற்படுத்தும், பிறர் மீது வெறுப்பை உண்டாக்கும் இல்லையா? அப்படி என்றால் இந்த கோபத்தை நாம் என்ன செய்கிறோம்? இரண்டு வழிகளில் வெளிப்படுத்துகிறோம். புத்தர் சொல்கிறார், கோபத்தை நாம் இரண்டு வழிகளில் வெளிப்படுத்துகிறோம். ஒன்று, கோபம் முழுவதையும் வார்த்தைகளால் கொட்டி தீர்ப்பது. நம் கோபம் முழுவதையுமே எதிராளியின் முன்னால் கொட்டி தீர்த்து விடுவது. இன்னொன்று, வார்த்தைகளின் மூலம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து மறைத்து மருகி கொண்டிருப்பது. இந்த இரண்டுமே உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நிச்சயமாக பாதிக்கும் இல்லையா? அப்போ இந்த கோபத்தில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால், புறச்சூழல்களால் மட்டும் ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்பது உண்மை இல்லை என்கிறார் புத்தர். புறச்சூழல்கள் மட்டும் உங்களை பாதிப்பதில்லை, அகவயமாகவே உள்ளுக்குள் ஏற்படக்கூடிய உணர்வுகளால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். புறத்தில் ஏற்படுகிற பாதிப்பு, அகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, இதன் மூலம் உங்கள் வாழ்க்கை சிக்கலாகிறது, சிக்கலாகிறது. சிக்கலை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கு நீங்கள் சிக்கலுக்கு உரிய தீர்வை தேடுவதில்லை, அதற்கு மாறாக இந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதாக நினைத்துக் கொண்டு வேறொரு செயலில் உங்கள் கவனத்தை திருப்புகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிக்கல் மனதுக்குள் வந்திருக்கிறது, இந்த சிக்கலுக்கு உரிய தீர்வு எது என்று உங்களுக்கு தெரியவில்லை.
நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த சிக்கலிலிருந்து விடுபடுவதற்காக வேறொரு செயலில் ஈடுபடுகிறீர்கள். அப்படி வேறொரு செயலில் ஈடுபடுவது சிக்கலுக்கு உரிய தீர்வு ஆகாது. வேறொரு செயலில் நீங்கள் ஈடுபடுகிற நிலை சிக்கலை தீர்த்துவிடும் என்று நினைத்தால் நிச்சயமாக சிக்கல் தீராது. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்குத்தான் இந்த விபாசனா. நீங்கள் இந்த விபாசனா என்கிற அந்த தியான நிலையில் நீங்கள் உள்ளே மூச்சை கவனித்து, மூச்சை உள்ளிழுத்து, மூச்சை வெளியே அனுப்பி, மூச்சின் மீதே நீங்கள் முழுவதுமாக பதிந்து நிற்கிற போது உங்கள் உள்ளத்தை பற்றி இருக்கிற கோப நெருப்பு தானாகவே அணைந்துவிடும். அந்த கோபம் என்ற உணர்வு தான் பலவிதமான சிக்கல்களை நம் வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறது. இப்போ புத்தர் சொன்னதை நெருக்கிதான் பதஞ்சலி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தியானத்தின் மூலமாக நம் மூச்சை கவனித்து அன்றாடம் நம் வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களுக்கான காரணம் என்ன, நீங்க சொன்னீங்களா எண்ணங்களை கூர்ந்து கவனிக்கிறேன், அந்த காரணத்தை அன்றன்றைக்கு ஆராய்ந்து அதை களைந்து கொண்டே வர வேண்டுமா? இல்லை என்றால் திருஷ்ட ஜென்ம வேதனையாக என்கிறார். ஒவ்வொரு பிறவிலும் அந்த துன்பத்தின் சுவடுகள் உங்களை துரத்தி கொண்டேதான் இருக்கும். இது கிட்டத்தட்ட புத்தர் சொன்ன விபாசனா. எண்ணங்களை களைதல் தான். அங்க தவறான எண்ணங்களை முழுவதுமாக களைவது. இப்போ நீங்க பாருங்க, அப்போ இந்த விபாசனாவை நீங்கள் முழுக்க நீங்கள் ஈடுபடுகிற பொழுது, விபாசனாவுக்குள்ளே நீங்கள் சென்று விடுகிற பொழுது எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் உங்கள் இதயத்திலிருந்து விடுபட்டு வெளியே போய்விடும். ஒரு விழிப்புணர்வு நிலை மேலும் எதிர்மறை எண்ணங்கள் வெளியே போய்விடும். விழிப்பு நிலையில் உங்கள் அறிவு விகசிக்கும். ஏதோ மூச்சுன்னு சாதாரண விஷயம் இல்லை என்பதை வலியுறுத்துவதற்கு தான் புத்தர் இவ்வளவு சொல்கிறார். நீ ஒரு மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவது என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உன்னுடைய கோபத்திற்கான மருந்து, அது உன்னுடைய சிக்கலுக்கான தீர்வு. அது நெருப்பில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய மனம் அமைதி நிலையை அடையும். விபாசனாவில் தொடர்ந்து நீ ஈடுபடுகிற பொழுது உன் இதய பாத்திரத்தில் அன்பு மட்டுமே முழுவதுமாக நிரப்பி ததும்பும். இதுதான் புத்தருடைய வாசகம். இதய பாத்திரத்தில் அன்பு மட்டுமே முழுவதுமாக நிரப்பி ததும்பும். இதய பாத்திரத்தில் அன்பு மட்டுமே முழுவதுமாக நிரப்பி ததும்புகிற நிலையில் பிரபஞ்சமும் நானும் ஒன்று என்கிற ஒருமை உணர்வு உனக்குள்ளே ஏற்படும். பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருட்களும் வேறு வேறு அல்ல. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் நானும் ஒன்று என்ற ஒருமை நிலை வருகிற நிலையில் அன்பு ததும்பும். எல்லா உயிர்களையும் அன்பாக பார்க்க தூண்டும். அன்பு வரக்கூடிய இடத்தில் அமைதியும் ஆனந்தமும் தானாகவே அமர்ந்துவிடும். வெறுப்புக்கு இடமே கிடையாது. ஆக வெறுப்பு என்கிற நெருப்பை அணைப்பதற்கும் அன்பை பெரிதாக வளர்த்து எடுப்பதற்கும் பிரபஞ்சத்தை என்னுடைய அங்கமாக நான் பாவிப்பதற்கும் முக்கியமாக இந்த மூச்சில் கவனம் செலுத்த வேண்டும். அந்த நிலைதான் நீங்கள் பாவித்தல் வேண்டும் பாரதி சொன்ன பாருங்க. அதுதான் நாம் நமக்குள் பாவிக்கக்கூடிய அந்த பாவனை முக்கியமானது. அந்த பாவனைகளை வெளிப்படுத்துகிற நிலையில் இந்த மூச்சை எப்படி உள்ளிழுப்பது, எப்படி வெளியே விடுவது என்பதை நீங்கள் இது ஒரு பொழுதில் இல்லை, ஒரு கனப்பொழுது மூச்சை பார்த்து விட்டு விடுவதல்ல. உங்களுடைய மனம், உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த மூச்சை உள்வாங்கி வெளிவிடுவதிலேயே இருக்க வேண்டும். அதுதான் அது ஒரு தியானம். மூச்சை கவனித்தாலே மனம் கட்டுப்பட்டுகிறது. மனம் கட்டுப்பட்டு விட்டால் அமைதி தானாகவே உள்ளத்தில் ஏற்படுங்களா? இந்த தியான நிலைதான் நீங்க கண்ணை மூடி தனியாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தியானம் என்பதில் இருந்து மேலே சென்று புத்தர் நமக்கு வழங்கி இருப்பதுதான் இந்த விபாசனா. ஆக விபாசனா என்பது உங்களுக்குள் விழிப்புணர்வை தூண்டுவது.
விழிப்புணர்வை தூண்டுவதன் மூலம்தான் உண்மையான அறிவு விகசிக்கும். உண்மையான அறிவு விகசிக்கிற போதுதான் பிரபஞ்சமும் நானும் ஒன்று என்ற ஒருமை உணர்வு ஓங்கி வளரும். ஒருமை உணர்வு ஓங்கி வளர்ந்த நிலையில் உன் இதய பாத்திரம் முழுவதும் அன்பு மட்டுமே ததும்பி வழியும். இதய பாத்திரத்தில் அன்பு மட்டுமே இருக்கிற நிலையில் அமைதியும் ஆனந்தமும் தானாகவே வந்து சேரும். எல்லாவற்றுக்கும் இதுதான் விபாசனாவை புத்தர் நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த அடித்தார். ரொம்ப தெளிவா விளக்கியிருக்கீங்க. இப்போ பரம்பொருள் என்பது ஒன்றுதான். நாம் பல ரூபங்களில் அதை வழிபடுகின்றோம். இந்த பரம்பொருள் ஒன்றாக இருந்தாலும் பிரபஞ்சமாக காட்சியளிக்கும் போது பல உயிர்களாகவும் பல பொருட்களாகவும் நமக்கு காட்சி தருகின்றார். பார்சி மதத்தை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒரே தெய்வத்தை தான் வழிபடுகிறார்கள். கிறிஸ்தவ மதத்திலும் ஒரே தெய்வ வழிபாடு தான் இருக்கிறது. இஸ்லாமியர்களும் அப்படித்தான் ஒரு தெய்வ வழிபாட்டெல்லாம் மேற்கொள்கிறார்கள். ஆனால் இந்துக்களாகிய நாம் தான் பல ரூபங்களில் பல வடிவங்களில் இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்படி பல ரூபங்களில் இறைவனை வழிபடுவது சிறந்ததா அல்லது நமக்கு இஷ்ட தெய்வமாகிய ஒரே ஒரு தெய்வத்தை வழிபடுவது உகந்ததா? இதை பற்றி கொஞ்சம் விளக்குங்கள். இது ஏற்கனவே விவேகானந்தர் மிக தெளிவாக இதற்கான பதிலை சொல்லி இருக்கிறார். இந்து மதத்தில் ஏராளமான தெய்வ வழிபாடு இருப்பது அவரவருடைய கற்பனைக்கு ஏற்ற நிலையில். எப்படி நீங்கள் குழந்தையை விதவிதமாக அலங்கரித்து மகிழ்ச்சி அடைகிறீர்களோ அதுபோன்று அவரவர் கற்பனைக்கு ஏற்ற வகையில் ஒரு கடவுளை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அந்த கடவுளில் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இப்படித்தான் மனிதனுடைய மனோநிலைக்கு ஏற்ப கடவுள்களின் எண்ணிக்கை பெருகியது. ஆனாலும் கடவுள் ஒருவர் தான். நீங்கள் மீண்டும் மீண்டும் பாரதியிடம் வந்தாலே பாரதி பாடாத கடவுளா? எல்லா கடவுளையும் பண்ணி பண்ணி பாடுகின்ற பாரதி இறுதியில் எங்கே வந்து நிற்கிறான்? ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்கிறான். ஆக பரம்பொருள் ஒன்றுதான் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இஸ்லாம் ஒரு கடவுளை பேசுகிறது, கிறிஸ்துவம் ஒரு கடவுளை பேசுகிறது, யூதம் ஒரு கடவுளை பேசுகிறது, பார்சி மதம் ஒரு கடவுளை பேசுகிறது, இந்து மதமும் ஒரு கடவுளைத்தான் பேசுகிறது. அதனாலதான் நீங்கள் ரிக்வேதத்தில் ஒரு அழகான ஒரு மந்திரம் அல்லது சூத்திரமே ஏகம் சத் விப்ரா பகூதா வதந்தி. சத்தியம் என்பது ஒன்றுதான், அது பல வடிவங்களில் பார்க்கப்படுகிறது. அதான் இப்போ பெண்களுக்கே ஒரே முறையில் நான் சொல்றேன். இப்ப நாங்க நகை அணிந்து கொண்டிருக்கிறோம், கம்மல், ஜிமிக்கி, செயின், ஒட்டியானம், நெத்தி சுட்டி, இப்படி. ஆனால் அந்த நகைகள் பல்வேறு வடிவங்களாக இருந்தாலும் அதன் மூலம் தங்கம் என்ற ஒரு பொருளால் தானே செய்யப்பட்டிருக்கிறது. அது போலதான் இறைவனை நாம் பல ரூபங்களில் வழிபட்டாலும் அது உள்ளே இருக்கிறது பரம்பொருள் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் முதல்ல மனசுல நிறுத்திக்கிறோம். உண்மை. அதனால இப்போ நான் என்ன சொல்றேன், முருகனை வழிபடுறேன், ஒரு நாள் முருகனை வழிபடுறேன், ஒரு நாள் சிவனை வழிபடுறேன். ஐயோ இந்த ரெண்டு பேரை வழிபட்டால் திருமால் கோபப்படுவாரோன்னு நினைச்சு ஒரு நாள் திருமாலை வழிபடுறேன். அப்புறம் ஒரு நாள் நான் காளியை வணங்குறேன். இப்படியே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளாக வணங்குவது எதற்காக? என் நன்மைக்காகத்தான். நம்முடைய முன்னோர்கள் ஆதியில் இறை அனுபூதியை பெறுவதற்காகத்தான் அவர்கள் வழிபாடு நடத்தினார்கள். புரியுதுங்களா? வழிபாடு எதற்காக என்றால் இறை அனுபூதியை பெற வேண்டும் என்பதற்கு. பின்னாளில் வந்த நாம் அனைவருமே நம்முடைய நலனுக்காக, நம் சொந்த நலனுக்காக பல்வேறு வடிவங்களில் கடவுளை வடித்தெடுத்து அந்த கடவுளிடம் ஒரு சக்தி இருக்கிறது, அந்த சக்தி நமக்கு பயன்படும் என்று நினைத்து நாம் நம்முடைய வழிபாட்டை நடத்துகிறோம், பிரார்த்தனைகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அதனாலதான் பெர்னார்ட் ஷா சொன்னதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். காமன் பீப்புள் டு நாட் ப்ரே, தே ஒன்லி பெக். இறைவனிடம் சாதாரண மனிதர்கள் சென்று பிரார்த்தனை செய்வதில்லை, பிச்சை எடுக்கிறார்கள். பிச்சை எடுப்பது வேறு, பிரார்த்தனை என்பது வேறு. எனக்கு எனக்கு என்று நீங்கள் எந்த கடவுளுக்கு முன்னால் நின்று எதை கேட்டாலும் அதற்கு பெயர் பிச்சைதான்.
சமூக நலனுக்காக, சக மனிதர்கள் நலனுக்காக நீங்கள் எதை ஆண்டவனிடம் கேட்டாலும் அதுதான் பிரார்த்தனை. எனவே நீங்கள் ஒவ்வொரு கடவுளாக தேடி தேடி எல்லா கடவுள்களுக்கு பின்னாலும் சுற்றி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிரம்மசூத்திரம் மிக தெளிவாக ஒரு சூத்திரத்தில் சொல்கிறது, எத்தனை கடவுள்களை நீ வழிபடுவதாக இருந்தாலும் எல்லாமே ஒரு கடவுள் தான். பல கடவுள்களை நீ வணங்குவதை விட ஒரே ஒரு கடவுளை வணங்குவதன் மூலம் நீ உனக்கு உரிய பலனை அடைய முடியும். அப்ப ஒரு கடவுள் வழிபாட்டை தான் பிரம்மசூத்திரமே வலியுறுத்துகிறது. இதிலிருந்து விவேகானந்தர் விளக்கம் தருகிறார். பிரம்மசூத்திரம் ஒரு கடவுள் என்று நின்று விட்டாலே உனக்கான பலன் கிடைக்கும், நீ பல கடவுள்களை வழிபட வேண்டியதில்லை என்று சொல்லுகிற விவேகானந்தர் சொன்னார், நீ ஒரே ஒரு கடவுளை நெஞ்சில் விதித்து அந்த கடவுளை மட்டுமே சதா சர்வ காலமும் நீ வழிபடு. பிரபஞ்சம் முழுவதையும் அந்த கடவுளாகவே பார். பிரபஞ்சம் முழுவதையும் அந்த ஒரு கடவுளாகவே நீ பார்க்க பார்க்க உன் ஆன்ம பக்குவம் பெரிதாக விரிவடையும், ஆன்ம வளர்ச்சி ஏற்படும். நீ நினைப்பது ஒரு நாள் நடக்கும். ஒரு கடவுள் வழிபாட்டில் நில் என்று விவேகானந்தர் சொல்கிறார். இதற்கு எளிமையாக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் திரேதா யுகத்தில் வாழ்ந்தவன் தான் ராமன், துவாபர யுகத்தில் வாழ்ந்தவன் தான் கிருஷ்ணன். திரேதா யுகத்தில் வாழ்ந்த ராமனுக்கு சேவை செய்தவர் அனுமன், துவாபர யுகத்தில் வாழ்ந்த கிருஷ்ணனுக்கும் சேவை செய்பவர் அனுமன். கிருஷ்ணனிடம் அனுமன் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். திரேதா யுகத்தில் நான் ராமனை வழிபட்டேன், இப்பொழுது நீங்கள் புதிய அவதாரம் எடுத்து, அந்த ராமன் தான் புதிய அவதாரம் எடுத்து கிருஷ்ணனாக இருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களை எப்படி வணங்குவது கேட்கிறார். கிருஷ்ணன் சொல்றார், நானே ராமன், நானே கிருஷ்ணன், அதனால் அன்று நீ ராமனை வணங்கியது சரி, இன்று நீ என்னை வணங்குவது சரி என்று சொல்லும் போது, நீயே ராமன் நீயே கிருஷ்ணன் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் மனம் எந்த நிலையிலும் எப்பொழுதும் சீதாராமனையே சிந்தித்திருக்கிறது. சீதாராமனை கடந்து என்னுடைய சிந்தை வேறெங்கும் சென்றதில்லை. அதனால் நீ எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும். நீ கிருஷ்ணனாக இருந்தாலும் நான் உன்னை சீதாராமனாகத்தான் பார்த்து வழிபடுவேன் என்று சொல்கிறார். ஆக அவர் மனதில் இருந்தது ஒரே ஒரு கடவுள். அந்த ஒரு கடவுளிடம் நான் முற்றாக என்னை ஒப்படைத்து விட்டேன் என்று அனுமன் சொன்ன அந்த நிலையில் நீங்கள் உங்களுக்கு எந்த கடவுளை பிடிக்கிறதோ அந்த கடவுளை மட்டும் வணங்குங்கள். எனக்கு தெரிய பல நண்பர்கள் அவர்கள் முருகனை தாண்டி வேறு யாரையும் வணங்க மாட்டார்கள். அவர்கள் திருத்தணிக்கு மாறுந்தோறும் செல்லுவார்கள். அப்படி செல்வதனால் முருகனிடமிருந்து எத்தனையோ நன்மைகள் கிடைத்திருக்கின்றன என்று அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். நீங்கள் ஒன்று முருகனை வணங்குங்கள், அல்லது திருப்பதிக்கு போய் நீங்கள் பெருமாளை வணங்குங்கள். ஏதோ ஒரு கடவுள், ஒரு கடவுளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்து மதத்தில் கடவுள்களுக்கு பஞ்சம். அதனால எண்ணிக்கையற்ற கடவுள்களின் பக்கம் நீங்கள் சென்று சென்று எந்த நிலையிலும் நீங்கள் கடவுளை காண முடியாது. புரியுதா? ஒரே தெய்வ வழிபாடு அது இதுதான் என்பது இல்லை. அதற்கு இந்து மதம் பூரண அனுமதி உனக்கு கொடுக்கிறது. நீ எந்த கடவுளையும் ஒரு கடவுளை வைத்து நெஞ்சிலே நிறுத்தி உன் வழிபாட்டை நடத்து, உனக்கு வேண்டியது கிடைக்கும். பூஜை வழிபாடு ரெண்டையும் நம்ம நெருக்கமா தான் அந்த சொல்லை உபயோகிக்கிறோம். ஆனா பூஜா என்றால் அது சமஸ்கிருதத்தில் born out of fulfillment, அதாவது பூரணத்துவமான மனதிலிருந்து வெளிப்படுகின்ற ஒரு செயல்தான் பூஜை என்கிறோம். அது ஒரு ஒன்றை கௌரவப்படுத்துதல் தான் பூஜை என்று சொல்கிறோம். அதுதான் தெய்வீக அன்பின் அடையாளம் என்று சொல்கிறார்கள். ஆனால் வழிபாடு என்பது என்னன்னா, எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இறைவனிடம் போய் தனக்காக பிரார்த்தனை பண்ணி வழிபடுதல் தான் வழிபாடு என்று நினைக்கிறாங்க.
பாரதி என்ன சொல்கிறார்? பிறர் துயர் தீர்த்தல், பிறர் நலம் வேண்டுதல் என்கிறார். பிறர் துயரை தீர்ப்பது மட்டும் அல்லாமல் அவர் எப்போது நலம் பெற்று இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்வதற்கு பெயர் தான் அந்த வழிபாடு. அப்படி அர்ப்பணிப்பு உணர்வோடு நாம் ஒரு வழிபாடு செய்யும் போது இறைவன் எந்த ரூபங்களில் நமக்கு காட்சி அளித்தாலும், எப்படி நதிகள் பலவாக இருந்தாலும் சென்று சேருமிடம் கடலாக இருக்கிறதோ அதுபோல் அந்த பரம்பொருளோடு நாமும் இறந்தர கலக்க முடியும். ரொம்ப சரியாக சொன்னீங்க. பூஜை என்பது ஒரு சடங்கு. சமயத்தினுடைய சாரம் அறியாமல் இன்றைக்கு மக்கள் அனைவருமே சடங்குகளையே சமயமாக்கி விட்டார்கள். பூஜை என்பது முக்கியம் அல்ல. அந்த சடங்குகளில் நம்மை போய் நிறுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. வழிபாடு என்பதுதான் முக்கியம். அந்த வழிபாடும் தன்னலமற்றதாக இருந்தால்தான் அது வழிபாடு. எனவே நீங்கள் ஒரு கடவுளை நெஞ்சில் நிறுத்தி கொண்டு அந்த கடவுளிடம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கிற பொழுது கூட சொந்த கவலைகளையும் ஈன கவலைகளையும் நீங்கள் இறக்கி வைக்காதீர்கள். ஒட்டுமொத்த சமூகமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பொழுதே அந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு அங்கம் தானே. என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிற பொழுதே என் குடும்பத்தில் உள்ள என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற நிலையில் நானும் நன்றாக இருப்பது என்பது தானே மொத்த குடும்பத்தையும் குறிப்பது. எனவே ஒட்டுமொத்த சமூகத்தையும் சார்ந்து நீங்கள் இறைவனுக்கு முன்னால் நின்று வழிபடுவது என்பதுதான் உத்தமமானது. ஒரு கடவுள் வழிபாடு என்பது எப்பொழுதுமே உத்தமமானது. வெகு அற்புதமாக நான் கேட்ட இந்த கேள்விகளுக்கெல்லாம் நேயர்களுக்கு வெகு எளிதாக புரிந்து கொள்ளும்படி பல உதாரணங்களோடு நீங்கள் விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள். மீண்டும் ஒரு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி வாசகி. உடல் நலம் போதிய அளவுக்கு ஒத்துழைக்கவில்லை என்றாலும் கூட இந்த விடை தேடும் வினாக்கள் தொடர வேண்டும் என்பதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கிறது. இதை லட்சக்கணக்கான மனிதர்கள் பார்க்கிறார்கள் என்பது இல்லை, நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனாலும் இந்த விடை தேடும் வினாக்கள் எப்பொழுது வரும் என்ற எதிர்பார்ப்போடு சில ஆயிரம் பேராவது இருக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தையில் இருக்க வேண்டும். அவர்களுக்காகவாவது நாம் இதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். எத்தனையோ கேள்விகள் இருக்கின்றன, எத்தனையோ கேள்விகள் விடையை தேடுகின்றன. அந்த விடையை தேடி மக்களுக்கு தருவதை நாம் நம்முடைய கடமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். விடை தேடும் வினாக்கள் இது தொடரும். அடுத்த சந்திப்பில் இன்னும் ஆழமான, இப்பொழுது நீங்கள் கேட்கிற எல்லா கேள்விகளும் மக்கள் நலன் சார்ந்தவைதான், மக்கள் சிந்தனைக்கு உரியவைதான். இது போன்று இன்னும் சிறந்த கேள்விகளை நீங்கள் அடுத்த முறை வரும் பொழுது கேளுங்கள். என்னால் இயன்ற அளவுக்கு பதில் சொல்ல நான் கடன்பட்டிருக்கிறேன். நன்றி.